தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரை அந்த ஆட்சியை ஆதரிப்பது என்று நம்ம ஆதரவு கொடுத்து இந்த நாம் அர்த்தம் உள்ளதா மாத்திக்கலாம், அதிகாரத்தை சுவைக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. டெபாசிட் போற அளவுக்கு படுதோல்வி அதிமுக செஞ்சு தொண்டர்களுக்கு நிச்சயமாக தோண்டு போயிருப்பாங்க. அந்த கோபம் இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு இப்போதைய எம்எல்ஏக்களுக்கு இருக்கு. அதனாலதான் எடப்பாடியை தூக்கி எறிய அவர் துணிந்து விட்டார். முன்னாள் அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்களை சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடியை பொதுச்செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்குவதுங்கிறது உறுதியா இருக்கிறார். கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அவர்களை நாங்கள் கழக பொதுக்குழுவை விரைந்து கூட்டுமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஒரு கம்ஃபர்டபுள் நம்பருக்காக அதிமுக கொடுக்குற ஆதரவை விஜய் ஏற்று. வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கார்த்திக். நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் SP லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் விரிவாக பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அதிமுகல என்ன நடக்குது? இப்போ 36 பேர் வரை இங்க விஜய்க்கு சப்போர்ட். என்னடா, விஜயினுடைய ஆட்சி நித்திய கண்ட பூரண ஆயுஸ் தான். நாளைக்கு முதல் சோதனை வருது, சபாநாயகர் தேர்தல், துணை சபாநாயகர் தேர்தல். அதுலேயும் தெரிஞ்சு போயிடும் இந்த அரசு தப்பிக்குதாங்க. அதில் தப்பிச்சாலும் 2வது கண்டம் 13ஆம் தேதி நம்பிக்கை வாக்கெடுப்பு. விஜய் கொண்டு வர போகிற நம்பிக்கை தீர்மானம் தன் அரசின் மீதான அந்த தீர்மானம் நிறைவேறுதான்னு பார்க்கணும். அப்படியே நிறைவேறதான் போகுது. இன்னைக்கு இருக்கிற நிலவுப்படி மனசாட்சிப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா 120 அவர் வாங்குவார். சபாநாயகர் விட்டா 119 அவர் வாங்க போறார். அதோடு அது முடிஞ்சிடுச்சா? அதுக்கப்புறமும் பல சோதனைகள் காத்திருக்கு. அப்ப நிரந்தர தீர்வுங்கிறது ஒரு கம்ஃபர்டபுள் நம்பர்ல இருக்கிறது தான். நிலையான ஆட்சிக்காக தான் உதவி செய்யும், நியாயமும் கூட. அப்ப அதிமுக தான் அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ். திமுக பக்கம் போகவே மாட்டார். இப்ப இருக்கிற சூழல்படி அரசியல்ல எதுவும் சாத்தியம்தான். இன்னைக்கு ஏதோ நான் நம்பி சொல்றேன், திமுக பக்கம் போக மாட்டார். அதிமுக பக்கம் போகலான்னா அங்கே எடப்பாடி ஏற்க மறுத்தார். என்னை முதலமைச்சராங்கிற ஒருத்தர் 40-47 தொகுதி ஜெயிச்சு வச்சுட்டு எல்லா அழிச்சாட்டத்தையும் பண்ணிட்டு கட்சியினுடைய ஒற்றுமையை பற்றி ஒரு துளி கூட கவலைப்படாம என்னை முதலமைச்சராக்குறேன்னா எதுக்கும் திமுக ஆதரித்தாலும் பரவாயில்லைன்னுலாம் சொன்னவர். ஒரு தலித்த முதலமைச்சராக்குவோம், எல்லாருக்கும் சங்கடம் குறையும், ஒரு தலித்தை ஆதரிச்சோன்னு திமுக சொல்லிக்கலாம், அதிமுக சொல்லிக்கலாம் சொன்ன போது அதை ஏற்க மறுத்து திருமாவளவனை ஒரு குழப்பத்தில் சில மணி நேரம் ஆழ்த்தி கடைசியில் அவர் ஒரு முடிவெடுத்து விஜய் கிட்ட போன பிறகு, அப்பா என்னப்பா இந்த ஆட்சி நிற்கும் போல இருக்கு, நீடிச்சிரும் போல இருக்கு, அப்போ ஒத்துக்கலாம்ப்பான்னு இப்போ சொல்றாரா அவர். அதை ஏற்றுக்கல. நான் சொன்ன மாதிரி 100 தொகுதிகளில் 3ஆம் இடம், 20 தொகுதிகளுக்கிட்ட டெபாசிட் போகிற அளவுக்கு படுதோல்வி அதிமுக செஞ்சு தொண்டர்களுக்கு நிச்சயமாக தோண்டு போயிருப்பாங்க. அந்த கோபம் இந்த முன்னாள் அமைச்சர்களுக்கு இப்போதைய எம்எல்ஏக்களுக்கு இருக்கு. அதனாலதான் எடப்பாடியை தூக்கி எறிய அவர் துணிந்து விட்டார்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அமைச்சரவை அமைக்கிற விஷயங்கள் வர்றதுனால நம்ம ஆதரவை கொடுத்து இந்த நாம் அர்த்தம் உள்ளதா மாற்றிக்கலாம், அதிகாரத்தை சுவைக்கலாம்னு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. குறைஞ்சது 36 பேர் வேலுமணி தலைமையில் திரண்டிருக்கிறாங்க. எல்லோரும் மொத்தமாகவோ அல்லது அதிமுக வின்னு பிராக்கெட்டில் போட்டு ஒரு லெட்டர் கொண்டு கொடுக்க தான் போகிறாங்க. பதவியோடு போவாங்க. ஏன்னா 3ல் 2 பங்கு எம்எல்ஏக்கள் அவர்கள் விஜய் ஆதரிக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. அதில் 4-5 பேரை மந்திரியாக்க போகிறாங்கன்னா அந்த சங்கடத்தை சொன்ன விஜய் சந்திக்க போகிற சங்கடம். அந்த வேலுமணி மீது லஞ்ச ஒழிப்பு குற்றச்சாட்டு இருக்கு, எப்படி சமாளிப்பார்? இந்த அரசினுடைய முடிவு என்ன, கொள்கை முடிவு என்ன, கோர்ட்டில் போய் என்ன மாதிரி வாதம் பண்ண, வேலுமணி மீது உச்சபட்ச தண்டனை நீங்கள் வாங்கி தரணும், மைலாட், இதெல்லாம் ஆதாரங்கள் இருக்கு, வேலுமணியை உள்ள போடுங்கன்னா நீங்கள் உங்கள் வக்கீல் போய் பேசணும். பேசுவாரா? அவர் எப்படி நீங்கள் உங்கள் அமைச்சர் வச்சிருப்பீங்க? இப்படி பல சங்கடங்கள் இருக்கு. பட் வேற வழி இல்லை. ஒரு கம்ஃபர்டபுள் நம்பருக்காக அதிமுக கொடுக்குற ஆதரவை விஜய் ஏற்றுக்குவாருன்னு தான் தோணுது. பட் அதில் இவ்வளவு சங்கடங்களும் இருக்கு. அது பிஜேபி எப்படி பார்க்க போகுது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. பார்க்கலாம். சுவாரஸ்யமான நாட்கள் காத்திருக்கு. அதுக்கடையில் மக்களை பற்றி கொஞ்சம் கவலைப்பட்டு ஆட்சி செலுத்துறதுலையும் கவனம் செலுத்தட்டும் விஜய். விஜய் ஒரு வலிமையான சக்தியா உருவாகிறத பிஜேபி விரும்பல அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமா? அதிமுகவுக்கு அவங்க மறுபடியும் நெருக்கடியெல்லாம் கொடுப்பாங்க. இல்லை, நடந்த ரிசல்ட்டை நிச்சயமா பிஜேபி ரசிக்க மாட்டாங்கல்ல. அண்ணா, பிஜேபி படுதோல்வி அது எதிர்பார்த்தது தான். நீங்க தமிழ்நாட்டு மக்கள் மேல நம்பிக்கை வைக்காம, அவர்கள் மீது கரிசனம் காட்டாமல், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நிதி உதவிகள் திட்டங்களை தடுக்கிற வரைக்கும் பிஜேபிக்கு இந்த பாடம் தான் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அது லேட்டஸ்ட் உதாரணம் 27க்கு 1 தான் ஜெயிச்சோன்ற அளவுக்கு ஒரு அவமானகரமான தோல்வியை செஞ்சுட்டாங்க. இதை ரசிக்க மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் குடைச்சல் கொடுக்க பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு போறாங்க, இல்லை விஜயை பிரட்டி பணிய வைக்கிறார்களா திரைக்கு முன்னாலோ பின்னாலோ என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை, பாஜகவை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கொஞ்சம் எதிர்ப்பு கம்மியா செலுத்துற விஜய் இருந்தா பெட்டர்னு தானே பார்ப்பாங்க. அப்போ விஜய் அப்படி பாக்குறாங்களா? அது நம்ம உறுதிப்படுத்திக்கிற அளவுக்கு என்ன காட்சிகள் நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு காத்திருப்போம்னு சொன்னேன். இன்னைக்கே நமக்கு என்ன சார் தெரியும்? எல்லாத்தையும் நமக்கு என்ன 3வது கண் இருக்கா? அந்த 3வது கண்ணுக்கே ஒரு லெவலுக்கு தான் தெரியும்.
பாப்போமே இப்ப எங்க போயிட போறோம். சார் இப்போ அதிமுகல இருந்து ஒரு 36 எம்எல்ஏக்கள் வர விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போறதா சொன்னீங்க. அதுல எதுவும் சட்ட சிக்கல் இருக்குதா? இப்போ சட்ட சிக்கல் எதுவுமே இல்லை. 2/3 எம்எல்ஏக்கள் வந்துட்டா பதவியோட போவாங்க ஒண்ணு. சரி, இந்த 36 பேர் போறாங்கல்ல, 36 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்க முடியுமா? மந்திரி அதிகாரத்தை சுவைக்க தான் ஆசைப்பட்டு போறாங்க. ஒரு 5, 6 தரேன் அப்படிம்பாரு விஜய். அந்த 36ல 6 பேருக்கு தான் கிடைக்கும். மீதி 30 பேர்ல ஒரு 10 பேராவது போட்டுக்குவான். அப்படி என்ன போய் நம்ம ஒண்ணும் இல்லாம அங்கே இருக்க வேண்டியது இப்ப திருப்பி போறாங்கன்னு வச்சுப்போம். 32 விட குறைஞ்சா அவர்கள் பதவியை இழப்பார்கள். எடப்பாடி ஒரு கடிதம் கொடுத்தால் அதிமுக பொதுச் செயலாளர் என்கிற முறையில் அந்த 20 பேர் 20 பேரும் பதவியை இழப்பாங்க. சரியா? 32 கீழே எந்த நம்பர் இருந்தாலும் பதவி இழப்பாங்க. விஜயுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? தூய அரசியல்லாம் இனிமேல் அவர் சொல்ல முடியாது. அவரும் குதிரை பேரை நடத்தியாலும் சார் அமமுக எம்எல்ஏ தூக்கிட்டு வந்தாங்க. வேற வழி இல்லை. இவ்வளவு 108 ஜெயிச்சுட்டு சும்மா உட்காருப்பாரு. அப்போ அந்த 20 பேர் வேலுமணி தலைமையில வர்றாங்கன்னா 20 பேரும் பதவியை இழக்கிறதுக்கு முன்னாடி அவங்களாவே ராஜினாமா செஞ்சுட்டு அந்த 20 பேரை விசில் சின்னத்தில் போட்டியிட வைக்கும் விஜய் தயாராகிட்டதா ஒரு தகவல் வருது. தாவேகா அவனுடைய உறுப்பினர்களா. அதுக்கும் கூட அதுல 20ல 10 பேர் தயாராகலாம். 10 பேர் ராஜினாமா பண்ணா கூட இங்க தேவைப்படுகிற மெஜாரிட்டி இன்னைக்கு 118 இருக்குல்ல, 118 113 குறையும். 10 பேர் ரிசைன் பண்ணா அதுல சரிபாதி தேவைப்படுற எண்ணிக்கை குறையும். 5 குறைஞ்சிரும். 113 இருந்தாலே இந்த ஆட்சி மெஜாரிட்டி ஆட்சின்னு அர்த்தம் வந்துடும். ஏன்னா 10 காலி இடம் இல்லை. எல்லா கணக்கையும் விஜயம் போட்டுட்டு தான். ஏன்னா அவரும் அரசியலை கத்துக்க ஆரம்பிப்பார்ல இனிமேல். இல்ல இப்போ அந்த 36 எம்எல்ஏக்கள் வந்து வெறுமனையா ஒரு தனி அணியா ஃபார்ம் பண்ணி விஜய்க்கு சப்போர்ட் மட்டும் கொடுக்க போறாங்களா, அல்லது எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியில இருந்து தூக்குற இப்போ வர்ற தகவல் வந்து முதல்ல இந்த ஆட்சி அமைக்கிறத ஏதோ ஒரு வடிவத்துல போய் ஆட்சி அமைச்சிட்டு அதிமுக பொதுக்குழுவை கூட்டுறதுல உறுதியா இருக்கிறாங்க. அதனாலதான் விஜய் கட்சியிலே சேர்ற முடிவு இப்ப அவங்க எடுக்கல. பதவி இழந்தால் அவங்க எம்எல்ஏ பதவி போகும். ஆனா அதிமுக காரங்கள தான் இருப்பாங்க. அவர் கட்சியை விட்டு நீக்குவார். அவரு அது பொதுக்குழு கூட்டம் செல்ல அது வைக்காதும்பாங்க. இந்த குழப்பங்கள் 2 நாளைக்கு ஓடும். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எடப்பாடியை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்குவதுங்கிறது உறுதியா இருக்கிறார். சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி ஆக மாட்டார், ஆக முடியாது. அது உறுதியான ஒண்ணு. ஏன்னா 36 பேர் அவர் எதிர்த்துட்டு போயிட்டாங்க வெளியில வேலுமணி கிட்ட. பொதுக்குழுவை கூட்டுறாங்களா, கூட்டுறதை எடப்பாடி அனுமதிக்கிறாரா, அங்க என்ன காட்சியில் நடக்க போகுது, அதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அவரை நீக்கணுங்கிறதுல வேலுமணி அனுக்கு உறுதியா இருக்கிறாங்க. இந்த தோல்விக்கு காரணமே எடப்பாடி தாங்கிறதுல அவங்க மிக உறுதியா இருக்கிறனாலதான் கோபம் உச்சத்துல இருக்கிறாங்க. அவரு அந்த தேர்தல் நேரத்துல எந்த இடத்துலயுமே இறங்கி போகாம சசிகலாவையோ யாரையுமே ஒருங்கிணைக்கிறதுக்கு எந்த முயற்சியுமே எடுக்காததுதான் இவ்வளவு பெரிய கோபம். தேர்தல் நேரங்கிறது கூட இல்ல சார். 2 வருஷம் முன்னாடி 24ல நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே சேலம் வீட்டுல போய் 6 முன்னாள் அமைச்சர் சந்திச்சாங்கல்ல, அன்னைக்கே நீங்க ஏன் ஒத்துக்கல முந்தா நாள் கூட்டத்துல கேட்டிருக்காங்க. எந்த கூட்டம் அப்படி நடக்கவே இல்லைன்னு எடப்பாடி சொன்னாரோ அந்த எடப்பாடி முகத்துக்கு நேராகவே அன்னைக்கே நாங்க வந்தோமே, நீங்க ஏன் ஒத்துக்கல, இன்னைக்கு இந்த கதியில கொண்டாந்து கட்சி நிறுத்திட்டீங்கன்னா சண்டை போட்டிருக்கிறாங்க. 2 வருஷமாவே ஒரு வகையில சொன்னா கடுமையா சொன்னா அக்கிரமம் தான் பண்ணார் எடப்பாடி. அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்காக தான் அந்த கட்சியை வலுப்படுத்த சொன்னாங்க. அதை கூட காது கொடுத்து அதை பத்தி யாரும் பேசாதீங்கன்னாரு. முனுசாமி விட்டு பேட்டி கொடுக்க சொன்னார். ஆர்பி உதயகுமார் விட்டு பேட்டி கொடுக்க வச்சார். இந்த 2 பேரும் இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு மக்கள் முடிவு பண்ணா தொண்டை முடிவு பண்ணிட்டாங்க முதல்ல. அதனால இந்த கேபி முனுசாமி சமரசம் பேச போனப்போ நீ யாருன்னு கேட்டாங்க. வெளியே போன்னு சொன்னாங்க கேபி முனுசாமி. அதுவும் காலம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை தான். எடப்பாடி பழனிசாமி அவரையும் அவர் கட்சி இருக்கக்கூடிய நிலைமையும் புரிஞ்சுக்காம ஓவர் எஸ்டிமேட் பண்ணியே இருந்துட்டார். அப்படி தன்னம்பிக்கையோட சார் யாருமே தேர்தலுக்கு போவோம். அதுக்காக எடப்பாடி விமர்சிக்கணுங்கிறக்காக அந்த அளவுக்குலாம் நான் விமர்சிக்க மாட்டேன். அவரும் ஆட்சி எப்படி எப்பா 150 தொகுதி நம்ம ஜெயிப்போம்ப்பா அப்படின்னு தான் எடப்பாடி சொல்லிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும். போலிங் முடிஞ்ச பிறகு கூட அந்த 150 135 தான் குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் குறைஞ்சா கூட 135 ஜெயிச்சிடும். இப்ப நம்பிக்கையோட தானங்க அவரும் தேர்தல் பண்ணி, அதாவது கட்சி ஒற்றுமையை பத்தி பேசல, அக்கிரமம் பண்ணாருன்னு நான் சொன்னேன். அந்த விமர்சனம் தனி. அதுக்காக நம்பிக்கை இல்லாம பிரச்சாரம் பண்ணார். அவர் தானே முதல்ல பிரச்சாரத்தை தொடங்கினார் மேட்டுப்பாளையத்துல. தமிழ்நாடு முழுக்க சுத்தி விஜய் பண்ண பிரச்சாரத்தோட பல மடங்குல அவர் சுத்தி வந்தார். மக்கள் அவர் ஏத்துக்கல. அதிமுக தொண்டர்களுக்கு நம்பிக்கையுடன் கூடிய உற்சாகத்துடன் கூடிய நம்பிக்கையோ வரல. அதனாலதான் இவ்வளவு பெரிய படுதோல்வி. சார் 2017 டைம்லயும் இதே மாதிரி ஏடிஎம்கேல பெரிய கிரைசிஸ் வந்துச்சு. இப்போ டிடிவி தினகரன் தலைமையில 18 எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அவங்கள கட்சியை விட்டு நீக்கினது, அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றதுன்னு ஒரு மாதிரி 2017 அதிகாரம் கையில இருந்ததுனால அவ்வளவு கிரைசிஸையும் சமாளிச்சு கட்சியை அவர் தக்க வச்சுட்டாரு. 4 வருஷம் ஆட்சியும் நிறைவு பண்ணிட்டாரு. இப்போ ஒரு கிரைசிஸ் வந்திருக்கு. இந்த டைம் அந்த இதை சமாளிக்க முடியலன்னு நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் எடப்பாடி 36 பேர் அங்க போயிட்டாங்கன்னு கேள்விப்பட்டு தன்னிடம் இருந்த எம்எல்ஏ கூட சரி நீங்களும் போயிருங்கப்பா அப்படின்னு சொன்னதா கேள்விப்பட்டேன். இனிமேல் எடப்பாடியால் பழைய அதிகாரத்தை செலுத்த முடியாது. அது அரசினுடைய அதிகாரம் சொல்ல, கட்சியில் இருக்கிற அதிகாரத்தை கூட அவர் இழந்துட்டார்ன்றதான் 2 நாள் நிகழ்வுகள் நமக்கு சொல்லுது.
முழுமையான நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே, அப்போ இனிமேல் விஜய் சொன்ன மாதிரி தமிழக அரசியல் களம் டிவிகே வர்ஸ் டிஎம்கேங்கிற மாதிரி மாறிட்டா அதிமுக வந்து ஒரு வலுவான கட்சியை இனிமேல் நிலைநிறுத்த முடியும். அதிமுக அழிஞ்சிடுச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், சோர்ந்து போய் கிடக்கு, மீள்வது கடினம்னு சொல்லவே தவிர மீளவே முடியாதுன்னு நான் சொல்ல. மீண்டும் வரட்டுமே, வரவே மாட்டாங்க. நம்ம எதுக்கு தீர்ப்பு எழுதணும், நம்ம எதுக்கு சாப்பிடணும்? இல்ல அந்த முதல் 2 இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அதான் சார், மீண்டும் வந்தா தானே சார் அந்த 2 டாப் 2ல நம்மளும் வரணும்னு அவங்க முயற்சி எடுப்பாங்க. எந்த அளவுக்கு வர்றாங்க, எந்த அளவுக்கு வர்றதை எடப்பாடி அனுமதிக்கிறார், இல்ல நம்மளும் ஒரு தன்னம்பிக்கையோட கணக்கு போட்டோம், 3 தடவை போட்டோம், 4 தடவை போட்டோம், தொடர்ந்து தோல்வி தான் வருது, சரி ஒரு மாற்றம் வரட்டும் நான் வரா ஒதுங்கிறாரா, இல்ல அவரு நான் ஒரு அணியா இருக்கிறேன்ட்டு அவர் ஒரு கட்சியை உடைச்சுக்கிட்டு போறாரா? இதையெல்லாம் வச்சுதான் திமுக வெர்சஸ் தாவேகா தான் இனிமேல் வரப்போற வரலாறா, இல்ல வீழ்ந்து போன அதிமுக மீண்டும் வந்துட்டாங்க திரும்ப மும்முனை போட்டியா வரும் அப்படிலாம் பாக்குறோமான்றதுக்கு இன்னும் நாள் இருக்கு. இல்ல இப்போ அதிமுகல இருந்ததுல ஒரு குவாலிஃபையான லீடரா எடப்பாடி இருந்தாரு, அதனாலதான் அவர் தலைமையில இவ்வளவு நாள் கட்சி ரன் ஆச்சு. இப்ப அவரையே சாக் பண்றாங்கன்னா அடுத்து யாரு? அவர் இல்லாம யார் இருந்தாலும் கட்சி நடந்திருக்கும் சார். இப்ப நேற்று நடந்த சண்டையில என்ன முக்கியமா பேசப்பட்டது, கட்சி நிதினு ஒண்ணு வசூலிச்சிங்களா ஆட்சியில் இருந்த போது, அந்த பணத்தை ஏன் எடுக்கல? ஏன்னா இன்னைக்கு செலவழிச்சு எம்எல்ஏ இருக்கிற எல்லோருமே அவங்கவுங்க பணத்தை போட்டு ஜெயிச்சாங்க. அது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் 4 தொகுதியை பார்த்துக்கிட்டாங்க வேற. அந்த கோபம் தான் அவங்களுக்கு. அப்ப நீங்க சம்பாரிச்ச காசு எங்க? சோ அப்படிதான் பணத்தை ஒருத்தர் இருக்க வச்சிருக்கிறாருன்னா அந்த தலைமையில யாரு வேணாலும் இருந்திருக்க முடியுமே. நீங்க கடந்து வந்ததுனால எடப்பாடியால ரைட்டு கட்டுக்கோப்பா கொண்டு வந்தார், கட்சியை தன் கட்டுப்பாட்டை 100% வச்சிருந்தார். வெற்றி எங்க? அந்த கட்டுக்கோப்புக்கு என்ன பிரயோஜனம்? அதுல என்ன அர்த்தம் இருக்கு? கட்டுக்கோப்பாரு நீங்க அதிகாரத்துல இருக்கிறீங்களே தவிர கட்சி தோத்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு படுதோல்வியில சந்திக்க வச்சுட்டீங்க. எத்தனாவது முறை இது? அதனால சொன்ன எடப்பாடியினுடைய அந்த பிடி போயிடுச்சுன்னு தோணுது எனக்கு. அப்போ அகைன் டிடிவி தினகரனோ சசிகலாவோ எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது, வெளியே போன எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது, அப்படியான ஒரு பயணத்தை நோக்கி நகரலாம். அதுல யார் யார் வர்றா என்ன பண்றா தெரியாது நமக்கு. ஏன்னா டிடிவி தினகரன் முதல்ல இருந்தே இல்ல நான் தனி கட்சி தான் எனக்கு ஒன்று இருக்கிறேன்னு சொல்றாரு. காலம் தானே சார் எல்லாத்தையும் தீர்மானிக்கும். அப்புறம் தினகரன் யாரு? அவர் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. நான் அம்மா படம் போட்ட கொடி வச்சிருக்கிறேன், அம்மா பேர்ல கட்சி வச்சிருக்கேன், அது அவ்வளவு சுலபத்தில் நான் கலைக்க முடியுமா அது பண்ணிட்டு அப்படின்னு அவர் யோசிக்கிறார். இல்ல அந்த அம்மாவே கட்டி காத்த அதிமுகவோட எதிர்கால நலனுக்கு அப்படின்னு ஒரு வரியை போட்டுட்டு வாங்கினேன்னா இவர் பரிசீலிக்கலாம். தினகரனுக்கு ஒரு மனமாற்றம் வரலாம், இல்ல அவர் தன் முடிவுல உறுதியாகவும் இருக்கலாம். பார்க்கலாம். இப்பவே எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இல்ல, நம்மளால பதில் சொல்ல முடியாது. ஆனா அதிமுக எம்எல்ஏக்கள் விஜய் நோக்கி போறதா சொல்றீங்க. ஆனா டிடிவி தினகரன் விஜயை எதிர்க்கிறதுல ஒரு அக்ரெசிவ் ஸ்டாண்ட் எடுத்து அவர் இருக்கிற போதே அவர்கிட்ட ஒரு மரியாதை கூட உங்க ஆதரவு கொடுங்கன்னு எல்லார்கிட்டையும் வெக்கத்து விட்டு போனீங்கல்ல. என் தினகரன்கிட்ட கேட்டிருக்கலாமே ஒரு போன்லயாவது, சார் உங்க ஆதரவு கொடுங்கன்னு. எதிரணிதான், பட் உங்களை நான் தனியா பாக்குறோம், ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கிறார் அப்படின்னு அவர் தன்னை கூட கேட்காம அந்த எம்எல்ஏவை கடத்திட்டு போய் நீங்க ஆதரவு வாங்குறீங்கன்னா தினகரனுக்கு அந்த அளவுக்கு ஒரு சுயமரியாதை தன்மானம் இல்லாம இருக்கு. இந்த கோபத்தை கூட காட்டலாம், அப்புறம் லீடரா இருந்தார் என்ன சார் பிரயோஜனம்? இந்த கோபம் இயல்பான கோபம் தானே. நாளைக்கு ஒரு விஜயவே கூட ஆதரிக்கட்டும், இந்த நடைமுறை இந்த அவர்கள் நடந்து கொண்ட விதம் சரிதானான்னு ஒரு தலைவனுக்கு கோபம் வருமா வராதா? அதுல நான் தப்பு ஒரு முறைப்படி அப்ரோச் பண்ணாததுனால ஒரு பண்ணி அவர் ரிஜெக்ட் பண்ணட்டும், என்னவோ பண்ணட்டும். எல்லாரையும் போய் பாக்குறீங்கல்ல, எல்லாருக்கும் கடிதம் எழுதுறீங்களா? ஏன் தினகரனுக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன். உங்களை எது தடுத்துச்சு? குதிரை பேரம் பேசி அவர் தூக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் எவ்வளவு பிளான் பண்ணிருப்பீங்க. ஒரு லெட்டர்ல இருக்கு, எவ்வளவு நேரம் ஆகும்? அப்ப தினகரன் மனசு அதை கேட்குமா கேட்காதா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. யாருக்குமே அந்த இது வரும்ல சார். முதல்வரா விஜய், எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின், 2 பேர்ல யாருக்கு சவால்கள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 பேருக்குமே இருக்கு. அவரு நம்பர் அடிப்படையிலையும் மத்தியில் ஆளுகிற பிஜேபி ஒரு கிறிஸ்துவரான விஜய் முதலமைச்சராக நடிக்கிறத கொள்கை சார்ந்தும் விரும்ப மாட்டாங்க. தங்கள் சித்தாந்தத்துக்கு எதிரியாக இருக்கிற தன்னை தாண்டி ஒருவரும் ஆட்சி செய்யறதை விரும்ப மாட்டாங்க. நம்மளால பிஜேபியுடைய திரட்டும் இருக்கு, மறைமுகமா அதிகாரமிக்க பிஜேபியுடைய திரட்டு. நம்பர் குறைவா இருக்கு. புதுசா வர்றவங்க எந்த அளவுக்கு வேகத்துல கத்துக்கிட்டு உங்க இலக்குகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பாங்க, கனவுகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பாங்கன்றது இருக்கு. உதயநிதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் கடைசி 1 வருஷம் 2 வருஷம் நல்லா உழைக்க ஆரம்பிச்சார். அந்த உழைப்பை எதிர்கட்சியில் இன்னும் 2 மடங்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை உதயநிதி புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாரா? நடந்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்படின்லாம் பார்ப்போம். அவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்க. 2 பேருக்குமே பொறுப்பு இருக்கு, அதை மறுக்க முடியாது. இந்த கால இளைஞர்களுடைய அந்த மனநிலை இதெல்லாம் வச்சு பார்த்தா அவர்களுக்கு கிடைக்கிற முக்கியத்துவம், அவர்கள் இவ்வளவு ஆர்வமா அரசியல பங்கெடுத்ததை பார்த்தா 2 இளைஞர்கள், 50 வயசுங்கிறது பெரிய வயசு கிடையாது, அந்த 2 இளைஞர்களுடைய அரசியல், எதிரெதிர் அரசியல் சுவாரஸ்யமா தான் இருக்கு, ஆரோக்கியமானதாகவும் இருக்கணும்னு நான் விரும்புறேன். ஓகே சார், இப்போ 2016 to 21 ஒரு வீக் கவர்மெண்ட் இருந்ததுனால பிஜேபியோட இன்டர்ஃபியரன்ஸ் ரொம்ப ஹெவியா இருந்துச்சு, ஏதோ ஒரு வகையில அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட்டை நீங்க வீக் கவர்மெண்டா பாக்குறீங்களா இல்ல தனி? நம்பரை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியை நிரூபிக்கிற இடத்துல அல்லது தொட்டுக்கோ குறைச்சிக்கோன்னு இருக்கு. பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் தமிழ்நாடு அரசு சேருதா இல்லையான்னு எங்களுக்கு இத்தனை தேதிக்குள்ள சொல்லுங்கன்னு மத்திய அரசு கடைசி திரட்டு ஒன்று விட்டுருக்காங்க. அதுல விஜய் எந்த அளவுக்கு கொள்கை உறுதியோடு அதை எதிர்க்கிறார்,
தமிழ்நாடு அரசினுடைய தாவேக்காவினுடைய ஒரு கொள்கையை அமல்படுத்துறாருன்னு நம்ம பார்க்கணும். இதெல்லாம் ஒரு விஷயம்தான் உதாரணம். இன்னும் அடுத்தடுத்தடுத்து திரட்டு வரதான் போகுது. அப்பெல்லாம் இவர் எவ்வளவு உறுதியோடு இருந்து மத்திய அரசு எதிர்க்கிறார், பிஜேபி எதிர்க்கிறார். பிஜேபி எதிர்க்கணும்னு நான் சொல்ல, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான விஷயங்களை இவர் துணிஞ்சு எதிர்க்கிறார் அப்படின்னு பார்க்கணும். பார்த்து தான் நம்ம எடை போடணும். ஓகே சார், தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.